ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நேரம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தமிழ் செல்வியும் அங்கே நம்ம கண்மணிக்கு நம்ம எதனா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு அமுச்சுட்டு அங்கே என்ன மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் தான் ஆளுங்கிட்டலாம் விசாரிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இந்த கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் இங்கே தமிழ் செல்விக்கிட்ட நான் உங்களை எவ்வளவோ நம்பினேன், எல்லாரையோடய உங்களை டபுள் மடங்கு நம்பினேன், ஆனால் நீங்களே இது மாதிரி பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்விட்டு சொல்கிறாங்க. தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீ எனக்கு சிரிப்பு தான் வருது நீ சொல்கிறத நினச்சா, ஆனால் நம்ம பண்ணுறது நான் இன்றைக்கி வரையுமே பார்க்குறேன், இன்றைக்கி நைட்டு வரையுமே பார்த்தீங்கன்னா நான் உனக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே தடகத்துக்கு அமைச்சிருக்கேன், ஆனால் நீ இது மாதிரி சொல்லுவேன்னு நான் கூட எதிர்பார்க்கலாம், ஆனால் நீ சொல்கிற விஷயத்த எனக்கு நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நான் கட்டினா இங்கே ஆறுமுகத்தை தான் கட்டிப்பேன், இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்விகிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூக்கடக்கிற அக்கா கிடக்காங்க. அங்கே கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்காரம்மா சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சது சரியாக போச்சு, அங்கே உள்ளே நம்ம கேமரா வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணுங்க வர ரூமை மட்டும் தனியாக கொடுத்துட்டு அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே பொண்ணுங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புக்குமே யோசனை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்புமே பார்த்திங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறாரு கேமரா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி அங்கே கால் பண்ணுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி காலில் கூட ஃபிட் பண்ணல அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ராஜாவுமே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தாலுமே அங்கே கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணியும் அழுந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மோகனமே வராங்க. மோகனை வந்து என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போய்ட்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எந்த பொண்ணாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு தான் வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு ஈஸ்வரியுமே அங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த கல்யாணம் அவங்களுக்கு ஈஸ்வரிக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாபத்திரியும் தாமரையுமே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே ராஜாங்க மாமா கிட்ட நம்ம கொடுத்து நல்ல பேரும் எடுக்கணும், இந்த கல்யாணமும் நில்லணும், ஆனால் நாம் சொன்ன மாப்பிள்ளையும் இங்கே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கல்ல 3 மகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியுமே பார்த்திங்கன்னா இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு கால் பண்ணி இங்கே தாமரைக்கும் கால் பண்ணுறாங்க. இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்னாச்சு எதனா குழு கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல, இதுக்கு மேலே தான் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணணும், ஏன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க எதனா கேமராது வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதில் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு வழியாக நம்மளுக்கு நல்ல ஒரு அல்வா மாதிரி பாயிண்ட் கிடச்சிருக்கு, நம்ம இந்த விஷயத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி இருந்தாலுமே அப்பத்தாவும் இங்கே மலர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஆனால் இங்கே கண்மணிக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு சேதுமே பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணி எதுக்காக உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட கேட்குறாங்க. சேது கேட்கவும் ஒன்று இங்கே தமிழ் செல்வியும் அவள் நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் போய் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அப்படி சொன்னாலுமே ஒரு சைடு இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. எதுக்காகனா அங்கே நீங்கள் கண்மணியை கொஞ்சம் அங்கே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கேட்டா, ஆனால் இவளாக கேட்க மாட்டா, ஆனால் எதனா ஒரு காரணம் இருந்தால் தான் கேட்பா, இவள் கண்மணி எதனா மனசில் வச்சுருக்கால போல், என்னை பார்த்ததும் பயந்து வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்குமே சந்தேகமாக தான் இருக்குது. மறுநாள் காதால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு கருப்பையும் தடுக்கிறாரு, எங்கேயுமே இல்லைன்றதுனால கால் பண்ணுறாங்க. கருப்புமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண மாட்டுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா போகிறாரு அந்த ஹோட்டல் சைடு. அங்கே
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பையும் பார்த்துடுறாங்க. "இங்கே எதுக்கு நீ வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுமே கேட்கவும், இங்கே கருப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.